தொடங்கட்டுமா? சரி. இது வரைவு கடாதல். இது 1217வது நூற்பா. முட்டுவையின் கழறல், முனிவு மெய் நிறுத்தல், அச்சத்தின் அகரல், அவன் புணர்வு மறுத்தல், தூது முனிவு இன்மை, துஞ்சி சேர்தல், காதல் கைமிகள், கட்டுரை இன்மை என்று 1004 அழிவில் கூட்டம். திருமணத்திற்கு பின்பு கூடுகின்ற கூட்டம், அதாவது புணர்ச்சி. அதாவது புணர்ச்சியில் ஒன்று புணர்ச்சிக்கு தடை ஏதும் ஏற்பட்டால் தலைவி தலைவனை கடிந்து கொள்வாள். இரண்டாவது வரைவு கடாதல் என்பது திருமணத்தை வற்புறுத்துவதற்காக. அதாவது என்ன செய்தி என்றால், இவர்கள் எவ்வளவு நாள் காதலிக்கிறார்கள் என்று தொல்காப்பியர் நூற்பா வடிவில் சொல்லவில்லை. ஆனால் உரையாசிரியர்கள் எவ்வளவு நாள் அவர்கள் காதலிக்கலாம்னு சொல்லுகிறார்கள். ஒரு குறிப்பை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், 60 நாளுக்கு மேல் காதலிக்க கூடாது. 60 நாளுக்குள்ள அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் தலைவனோ தலைவியோ இந்த நாளை எண்ண மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த இரவுல சந்திக்கிறதும் பகல்ல சந்திக்கிறதும் அதுவே மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆனால் தோழிதான் இந்த நாளை எண்ணிக்கொண்டே இருப்பாள். 60 நாள் ஆகிவிட்டால் தலைவிய நீ வீட்டுல இரு, நீ வராதேன்னு போயிடுவான். எங்கே தலைவி நிற்பாளோ அங்கே தோழி வந்து நின்று கொண்டிருப்பாள். தலைவன் வருவான், நீ வராதே நீ வராதே. எப்படி? பல காரணங்கள். நீ வர்றதுனால ராத்திரியில மழை பெய்யுது, இருட்டா இருக்குது, வழியில பாம்பு போகும், சிங்கம் வரும், புலி வரும், அடிக்கும். இவ்வளவு நாளா அந்த வழியா தான் வந்தான். இப்போ சொல்லுவா இதெல்லாம் வரக்கூடாது நீ அப்படின்னு. அவன் ஏன் வரக்கூடாது? வரக்கூடாதியா போயா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தலைவியை நீ திருமணம் செய்து கொள்ளாதே, விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை பார்த்துக்கோன்னு பொருள் இல்லை. நீ இந்த இரவிலையும் பகலிலையும் வந்து களவு வாழ்க்கையிலேயே இன்பம் நுகர்வதை நீ பெருமையாக கருதுகிறாய். அதனால் நீ இனிமே இல்லறத்தை நடத்தணும். அவளை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கணும். அதற்காக அவளை திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை நடத்து என்று சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை தோழியும் சொல்ல மாட்டாள், தலைவியும் சொல்ல மாட்டாள். அவளை கல்யாணம் பண்ணிக்கியா, அவளை திருமணம் செய்து கொள்ளியா, நீ வாழ்க்கையை நடத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன செய்வா? வராதேன்னு சொல்லுவா. பகல்ல வர்றவனே ராத்திரில வாணுவா, இரவுல வர்றவனே பகல்ல வாணுவா, கொளத்தாண்ட வர்றவனே இல்ல கேரியாண்ட வாணுவா. இதுக்கெல்லாம் காரணம் அலைக்கைகிறது. இனிமே அவளை சந்திக்க கூடாதுன்ற இதுதான் நற்றினையில ஒரு பாடல் இருக்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நற்றினையில ஒரு பாடல், புன்னை மரத்துங்க தான் நாள்தோறும் சந்திக்கிறாங்க. அந்த புன்னை மரத்தாண்ட தலைவி வரல, தோழி வந்து நிக்கிறா. எங்க தலைவின்னு கேட்கறான். வரமாட்டாயா இனிமே? என்ன ஏன் வரமாட்டா? வரமாட்டாயா ஏன் வரமாட்டான்? இந்த புன்னை மரம் அக்காவா ரெண்டு செய்தி சொல்லலாம். அதாவது தலைவி அந்த அவங்க அம்மா யாரு, தலைவனுடைய அம்மா கண்ணாமூச்சி விளையாடும் போது பொதிச்சு வச்சு மறந்து போனாங்க எடுக்கிறதுக்கு புன்னை விதை. அது முளைச்சி வந்துடுச்சு. நாங்க அதுக்கு பாலும் தேனும் ஊற்றி வளர்த்துருக்குறோம். இது எங்களுக்கு அக்காவாம். இங்க வந்து நீங்க காதல் செய்யக்கூடாதுன்னு எங்க அம்மா வந்து சொல்றாங்க, அதனால நீ வராதையா? சரி, இவ்வளவு நாள் தெரியாம இருந்தோம், தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க நின்னாக்கா எங்க அம்மா வருவா, உன்னை வெட்டுவா, போயிடு அப்படின்றா. இது நோக்கம் என்னன்னா, இனிமே என்னுடைய தலைவியை வந்து சந்திக்காதே, அவளை திருமணம் செய்து கொள்ளாதே என்று பொருள் இல்ல. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நடத்தி இந்த களவு வாழ்க்கையிலே இன்பம் காணாதே என்று தடுப்பாள். இதுதான் வரைவு கடாதல். கடாதல்னா வற்புறுத்துதல், வரைவுன்னா திருமணம். திருமணத்தை வற்புறுத்துதல் நேரடியா நீ திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கை நடத்துன்னு சொல்றதில்லை. ஆனால் இவங்க செய்யற வேலையில அந்த திருமணம் செய்து கொள்ளணும்.
அதுதான் வரைவு கடாது. பாருங்க, உணர்ச்சிக்கு தடையேதும் ஏற்பட்டால் தலைவி தலைவனை கடிந்து கொள்வாள். தன்னுடைய வெறுப்பு தன்மையை மெய்ப்பாட்டின் வழியாக தலைவனுக்கு வெளிப்படுத்துவாள். இத மெய்ப்பாட்டு பகுதி இல்லையா, இது மெய்ப்பாட்டியல் இல்லையா? அதனால என்ன செய்வா, தான் உடன்பட மாட்டேன் என்பதை வாயால் சொல்வதில்லை, அந்த உறுப்பாலேயே தன்னுடைய மெய்ப்பாட்டாலேயே, அதாவது உடலாலேயே, கையாலேயோ கண்ணாலேயோ அந்த மறுத்துருவான். ஊர் முழுதும் எழுந்துள்ள அலறினாலும் தலைவன் வருகின்ற வழியில் நேருகின்ற இடையூறுகளினாலும் நீ இங்கு வராதே என்று தலைவனை தடுப்பாள் தலைவி. அதாவது அந்த 60 நாள் செய்தி இருக்குது இல்ல, அது அநேகமா நச்சினார்க்கினியர் தான் அந்த செய்தியை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது நல்ல செய்தியும் கூட. அதாவது ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டு இருந்தா இந்த திருமணம் செய்து கொண்டா சரியா போயிடும். திருமணம் செய்து கொள்ளலன்னா வெளிப்பட்டு விடும். இதற்காக தான் அந்த 60 நாள் கணக்கு வைத்திருக்கிறார். 4வது, தலைவன் தன்னை கூட விரும்புகிறான் என்பதனை உணர்ந்து கொண்ட தலைவி தலைவனின் முன்னிலையிலேயே மறுத்து விடுவாள். இப்ப இன்னும் திருமணம் செய்து கொள்ளல, ஆனால் கூட விரும்புகிறான். போயா வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? திருமணம் செய்து கொள்ளு, அப்புறம் கூட வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லாம சொல்லுவது. 5, தலைவன் மீண்டும் மீண்டும் பறவையினையும் பாணன் முதலான வாயிலோரை தூது விடுப்பான். அதை விடுவதனை தலைவி விரும்புவாள். இதுக்காகவே விரட்டான்றான். அதாவது நீ வராதே போன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பறவையை தூது விடுவாரு, பாணனை தூது விடுவாரு, புலவரை தூது விடுவாரு. அது பரவாயில்ல, புலவரை தூது விடுவாரு, விரலியை தூது விடுவாரு. அந்த தூது வந்தாக்கா இவருக்கு ஒரு மகிழ்ச்சியா. காதல் உணர்வு தனக்கு 6வது, மனமானது சோர்வுற்று வேட்கை மிகுந்த போது தானே தலைவனிடம் செல்வாள் தலைவி. பாருங்கள், அதாவது அவளுக்கு வேணான்னு வேட்டிடுறா, அதுக்கப்புறம் அவளால தாங்க முடியாத நிலை ஏற்பட்டால் தானே தலைவனை கூப்பிட்டுக் கொள்வாள் என்ற. 7வது, காதல் உணர்வு தனக்கு எல்லை கடந்து விடுமானால் தலைவி மனம் வருந்துவாள். 8வது, பிறர் பேசிக்கொண்டு இருக்கையில் தான் எதுவும் பேசாமல் இருப்பாள் தலைவி. இவருடைய சிந்தனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், தலைவன் மேலே இருக்கும். அதனால் அவர்களோடு கலந்து கொண்டு பேசுவதில்லை. இவ்வெட்டு நிலையும் களவு நிலையிலான நீட்டித்தல் கூடாது எனவும் விரைவினில் திருமணத்தினை முடித்துக் கொள்ளுதல் வேண்டும் எனவும் வற்புறுத்துவதற்காகவே நிகழ்வனவாகும். போதுமா? இங்க ஒரு நிறுத்திலம்மா, மறுபடியும் அந்த ஒவ்வொன்னா பிரித்து சொல்லி எடுத்துக்காட்டு. சரி, இப்போ முட்டுவையின் கடறல் என்பது உணர்ச்சிக்கு தடையேதும் ஏற்பட்டால் தலைவி கடிந்து கொள்ளுதல் ஆகும். இதற்கு அகநானூற்றுல ஒரு பாடல், நொச்சி வேலி சித்தன் உறந்தை கல்முதிர் புறங்காட்டு அன்ன பன்முட்டி என்றால் தோழி நம் களவே. அங்க கனவேன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க, களவேன்னு வரணும். கனவேன்னு இருந்ததுன்னா மாத்திக்க, களவேன்னு மாத்தி. சித்தனது உறையூரை சேர்ந்த புறங்காட்டு வழியில் செல்வோருக்கு பல முற்றுப்பாடுகளை தருவது போல நம் கள ஒழுக்கத்திற்கு முற்றுப்பாடுகள் பல உள என்று தலைவியிடம் தோழி கூறுகிறாள். என்ன சொல்றா? சித்தனது உறையூரை சேர்ந்த புறங்காட்டு வழியில், சித்தன் என்பது ஒரு குறுநில மன்னன், அவனுடைய நாட்டுல பல தடைகள் இருக்கின்றன. என்ன தடை? வழியில் செல்வோருக்கு முற்றுப்பாடுகளை தருவது போல. ஏற்கனவே ஆறலை கல்வர்னு ஒண்ணு இருக்கு,
வழிப்பறி செய்து பிழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். 6 அலை கல்வர், அந்த மாதிரி பல முட்டுப்பாடுகள் சித்தனுடைய நாட்டில் இருக்கின்றன. அதே போல நமக்கும் இந்த காதல் உறவுல பல இடையூறுகள் இருக்கின்றன என்று தலைவி தோழியிடம் கூறுகிறார். நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த களவு ஒழுக்கமானது, அதாவது ஆதி என்னும் தேரோட்டத்தில் தேர்ச்சி பெற்று பாய்ந்து செல்கின்ற செலவினை உடைய குதிரையை கொண்ட சித்தன் என்பவனது மதிலாகிய காவல் வேலியினை உடைய உறையூரை சூழ்ந்துள்ள பாறைகள் நிறைந்த காவற் புறங்காடு போன்ற பல்வேறு இடையூறுகளையும் கொண்டதாகும். அதாவது சித்தனுடைய நாட்டுல அந்த காவல் அவ்வளவு கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. பகைவர்கள் நுழைய முடியாத அளவுக்கு அந்த பாதுகாப்பு அரண்கள் ரொம்ப வலிமையாக இருக்கின்றன. அதை போல நாம் 2 பேரும் சந்தித்துக் கொள்வதற்கு இடையூறுகள் ஏராளமாக இருக்கின்றன, கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன. உறையூரை சூழ்ந்துள்ள பாறைகள் நிறைந்த காவற் புறங்காடு போன்ற பல்வேறு இடையூறுகளையும் கொண்டதாகும் என்று தலைவிக்கு அச்சமூட்டி விரைவில் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துதல். தலைவனுக்கு அச்சமூட்டி, தலைவிக்கு இல்ல, தலைவனுக்கு அச்சமூட்டி விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துதலாகும். 2வது, முனிவு மெய் நிறுத்தல் என்பது தன்னுடைய வெறுப்பு. முனிவு என்பது வெறுப்புன்னு பொருள். முனிவர் என்பவர் வெறுத்தவர், அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அந்த இல்லற ஆசையை வெறுத்துட்டு போறவங்க தான். ஆனா திருவள்ளுவர் மட்டும் இல்லற ஆசையை வெறுக்க சொல்லல. மற்றவர்கள் எல்லாம் மண்ணையும் பெண்ணையும் பொன்னையும் எல்லாத்தையும் வெறுத்ததோட இல்லை, இல்லறத்தையே வெறுக்க சொன்னது புராணங்கள், இதிகாசங்கள் அல்லது சமஸ்கிருத நூல்கள். ஆனால் தமிழ் இலக்கியம் நம்மை அப்படி சொல்லவே இல்லை. தமிழ் இலக்கியம் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவை பூணலாம் என்பதுதான் தமிழ் இலக்கியம். அந்த துறவு மக்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் செய்துவிட்டு, அதாவது தான் பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கிய மக்களுக்கு வேண்டியவற்றை செய்துவிட்டு பொதுமக்களுக்கு நன்மை செய்ய ஈடுபடுதலாகும். அதுதான் துறவு. அதைத்தான் திருவள்ளுவர் வற்புறுத்துகிறார். சரி, முனிவு நிலை. இன்னுயிர் கடிவது ஆயினும் நின் மகள் ஆய்மலர் உண்கண் பசலை காம நோய் என செப்பாது ஈமே. இது அகநானூறு 52வது பாடல். என் இனிய உயிர் எனது உடலை விட்டு பிரிந்து போவதானாலும் இப்பசலை நோய் நாடன்பால் நலம் கொண்ட காம நோயால் உண்டானது என்று கூறாதே என்று தோழியிடம் தலைவி கூறுகிறாள். பாருங்க, அவன் பிரிவினாலதான் அந்த பசலை நோய் வந்தது. இந்த பழியை கூட அவன் மேல சாத்தாதேன்னு தோழிகிட்ட சொல்றா தலைவி. இப்பேற்பட்ட தலைவி பாருங்க. அவன் பிரிஞ்சு போனதுனாலதான் பசலை நோய் வந்தது இவளுக்கு. இந்த பசலை நோய் அவனாலதான் வந்ததுன்னு சொல்லாதே இன்னும் தோழியை கடிந்து கொள்ளுகிறாள் தலைவி. 3, அச்சத்தின் அகரல் என்பது ஊரில் எழுந்துள்ள அலறினாலும் தலைவன் வருகின்ற வழியினது இடையூறுகளாலும் அச்சமுற்று தலைவனை வருதல் வேண்டா என தடுப்பதற்கு முயல்வதாகும். இது என்ன, வரைவு கடாதல் தான். வரவானான்னு சொல்றதுக்கு காரணம், நீ திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நடத்தி என்பதற்காக. இது எடுத்துக்காட்டு பாட்டு பெரிய வரி இருக்கு. மன்று மாடறிந்து மானமடிந்து அன்றே கொண்டோர் அண்ண கொடுமையோடு இன்றே யாமம் கொளவரி களை காமம் கடையினும் உரை கரை பொழியுமே எவன் கொல் வாழி தோழி மயங்கி இன்னம் ஆகவும் நன்னர் நெஞ்சம் என்னோடும் நின்னோடும் அதாவது சூழாது கைமிக்கு
இரும்பு பட்டு இருளிய இருளிய இட்டு அரும் சிலம்பில், சிலம்பு என்பது இங்க மலை, சிலம்பு என்பதற்கு 3 செய்திகள் இருக்கின்றன. தமிழ்ல சிலம்புன்னா மலை, நாம சிலைன்னு சொல்றோம் இல்லையா, அது தமிழ்ல. அந்த சிலை உருவங்களா, வில்லு. சிலை என்றால் வில்லு, சிலை என்றால் மலை, சிலை என்றால் மலையிலிருந்து அந்த கல்லிலிருந்து எடுத்ததுனால அதை சிலைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சிலை என்பது தமிழ் சொல் இல்லை, அந்த சிலைக்கு சிலை என்று சொல்லுவது. அதுக்கு பேரு படிமம் என்று சொல்லணும். ஏன்னா ஒன்று மாதிரி ஒன்று இருப்பதனால் படிமம். இந்த சித்திரம்னு ஒரு சொல் இருக்குல்ல, அது தமிழ் இல்லைன்னு எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். சித்திரம்னா ஒன்று ஆடைன்னு ஒரு பொருள் இருக்கு, இன்னொன்று சித்திரம்னா போல, போலியா. அதாவது ஒரு திருவள்ளுவர் மாதிரி ஒண்ணு உண்டாக்குறோம், பெருஞ்சித்திரனார் மாதிரி இது படமே தவிர அவர் இல்லை. அதனாலதான் அது போல, அது போலி, அதுதான் சித்திரம். அதாவது சித்திரித்து கூறுகிறான்னு சொல்றோம் இல்லையா, என்னன்னா தான் கற்பனை பண்ணி உருவாக்கி சொல்லுவது, உண்மை இல்லை. அதனால அது உண்மை இல்லை என்ற சொல்லு தமிழ்ல இருக்கு, நாம தான் தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல அந்த சிலை என்பது படிமம் சொல்லணும், நாம சிலைன்னு சொல்றோம். ஆனா சிலை என்றால் மலையைத்தான் குறிக்கும், தமிழ்ல வில்லை குறிக்கும். அப்புறம் சிலம்பு அப்படின்னு கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அதுல காலில் மாற்றுறது சிலம்பு, அந்த குச்சி சுத்துறாங்களே அது சிலம்பு. சரி, சிலம்பில் குறுஞ்சுனை குவளை வண்டுபட சூடி காணநாடன் வரும் யானை கயிற்று புறந்தன்ன கண்மிசை திருநெறி மாறி வானம் தலை நீர்வார்வு இட்டு அருங்கண்ண படுகுழியவின் இருளிடை விதிப்புகி நோக்கி அவர் தளர் அடி தாங்கிய சென்றது இன்றே. நீ நீண்ட நாள் வாழ்வாயாக. ஊர் மன்றங்களின் ஒலி அடங்கின, ஊரார் உறங்கிவிட்டனர். நடு யாமம் வந்தது, காம வேட்கை கடலினது கரையை கடந்து எனது நெஞ்சு கூட என்னை கடந்து சென்று விட்டது. நான் காணநாடனாகிய நம் தலைவன் மலையினை கடந்து வருவான். வருகின்ற வழியினில், மழை பொடிகின்ற வழியினில் படுகுழிகள் பல இருக்கின்றன. அவற்றில் நடந்து வருகின்ற நம் தலைவன், அதாவது வாதத்தினை தழுவும் போது நம் நெஞ்சம் அவர்பால் சென்று விட்டது. அதாவது அவர் நடந்து வந்தாரு, செருப்பு இல்லாம நடந்து வந்திருக்கிறாரு. அதனால ஐயோ பாவம் கால் நொங்கு இருக்குமே என்று காலை தொட்டு தடவி இருக்கிறார். இவளுக்கு நெஞ்சம் போய்விட்டதான் அவனிடத்துல. நடந்து வருகின்ற நம் தலைவன் பாதத்தினை தடவும் பொருட்டு அவர் நம் நெஞ்சம் அவர்பால் சென்று விட்டதே, அது என்ன பயனை கருதியோ தோழி நீ கூறுவாயாக என்று தலைவி வருந்துவதை கபிலர் பாடியுள்ளார். ஒண்ணும் இல்லை, இது என்ன செய்தின்னா, அவனிடத்தில் மனம் போய்விட்டது என்று சொன்னாலேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துதல் தான். அன்புணர்வு மறுத்தல் என்பது தலைவன் கூட விரும்புவதனை தலைவி மறுத்துரைப்பாள். இதுவும் அதேதான். ஏன் மறுத்துரைக்கிறா அப்படின்னா, திருமணம் செய்து கொண்டு கற்பு வாழ்க்கையை தொடங்கு, அங்கே நம்முடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறாள் தலைவி. நல்வரை நாட நீ வரின் மெல்லியலோரும் தான் வாழலே. இது அகநானூறு 12வது பாடல். அதாவது மகளிர் கிளியை விரட்டுகின்ற
இனிய குரலினை கேட்டு கிளியினது குரல் என்று கருதி திணைப்புணத்தில் உள்ள கிளிகள் தமது இனத்தினை அழைக்கும். என்ன வேடிக்கை பாருங்க. வணக்கம். போன வகுப்பு மழையினால் தடைபட்டு விட்டது. இந்த வகுப்பினை தொடங்குகிறோம். தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியலில், அதாவது 1217வது நூற்பாவில் ஒரு பகுதி, அதாவது 4 மெய்ப்பாடுகளை 4வது மெய்ப்பாட்டிலிருந்து நாம் 5வது மெய்ப்பாடு தொடங்க வேண்டும். 4 மெய்ப்பாடுகளை முடிச்சிட்டோம். அதனையா 4 மெய்ப்பாடுகளை முடித்தோம். 5வது மெய்ப்பாட்டை தொடங்க வேண்டும். அதிலே அந்த 16வது நூற்றுல அதில் 5வது முனிவு இன்மை என்பது, முனிவு இன்மை என்பது இனியும் பாணர் விரலி உள்ளிட்ட தூதுவிடும் பணியினை மேற்கொள்ளுதல் வேண்டா என்று வெறுக்காமல் தூது வரட்டும் என்று தூதினை தலைவி விரும்புவாள். அதாவது தலைவன் பிரிந்திருக்கிறான், அவன் தூது விடுகிறான், வரலாமா என்று, அதை வேண்டாம் என்று மறுக்க வேண்டாம் என்று தூது வரட்டும் என்று விரும்புகிறாள் தலைவி. அது தூது முனிவு இன்மை. முனிவுன்னா வெறுத்தல். அதாவது முனிவர் என்பதே அதிலிருந்து வந்ததுதான். அந்த காலத்துல அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எழுவாறு எல்லா ஆசைகளும் தொடர்ந்தவர் தான் முனிவர். முனிதல் என்றால் வெறுத்தல் என்று பொருள். அதனால் அவர் முனிவர். இங்கே முனிவு என்றால் வெறுத்தல் என்று பொருள். எதை தூது முனிவு, தூது வேண்டாம் என்று சொல்வதற்கு பதிலாக, அப்பா அதாவது யாராவது ஒருத்தர் நமக்கு உண்ண கொடுத்தால் நாம கட்டாயமா வேணாம்னு சொல்றது இல்லை. வேணாங்க 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்தா வாங்கி குடிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு எண்ணம். அதே மாதிரி தான் தூது வேண்டாம், தூது வேண்டாம்னு சொல்றாளாம். ஆனா தூது வரட்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில. அடுத்து அதுக்கு ஒரு சான்று இருக்கிறது. காணலும் தழாது கழியும் கூறாது, அதாவது தேன் நிமிர் நறுமலர் உன்னையும் மொழியாது ஒரு நின் அல்லது பிரிது யாதும் விலனே. இருங்கழி மலர்ந்த கண்போல் நெய்தல் கமல் இதழ் நாற்றம் அமிழ்தன நசை தண்டாது ஊதிய வண்டினம் கழித்து வரை தளரும் துறைவனை நீயே சொல்லல் வேண்டுமால் அவை. இது அகநானூறுல 170வது பாடல். தலைவனது பிரிவினை தாங்க முடியாத தலைவி கேளாதனவற்றை விழித்து கேட்பன போல கருதி கொண்டு கூறுதலாகும். இப்ப ஒரு மாட்டை கூப்பிட்டு சொன்னா அது கேட்க போறது இல்லை, சொல்லலாம். ஒரு குருவியை கூப்பிட்டு கேட்க போறது இல்லை, சொல்லலாம். ஒரு முகிலை கேட்டு சொல்லலாம், வண்டை பார்த்து சொல்லலாம், நாரையை பார்த்து சொல்லலாம். இப்படி சொல்லுவதெல்லாம் அவர்களுடைய மனத்தை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக சொல்லுவதை தவிர அது கேட்டு நமக்கு நன்மை செய்யும் என்ற முறையில் சொல்லுவது இல்லை. இது கேளாதனவற்றை கேட்பது போல் பாவித்து கொண்டு பேசுவது, அது கூறாதனவற்றை கூறியது போல் நினைத்து கொண்டு பேசுவது. இதுதான் இந்த பாடலு. நண்டே நண்டு கிட்ட சொல்றான். நண்டு கேட்க போதா, பதில் சொல்ல போதா? நண்டே, தேனை உண்ட வண்டுகள் பறக்க இயலாமல் மயங்கி கிடக்கின்ற துறையை உடைய தலைவனேன். 2 பொருள். அவை தேனை உண்டு விட்டு பறக்க முடியாமல் மயங்கி கிடக்கின்றன தேன் வண்டுகள். ஏன் அந்த தலைவன் நாட்டை சொல்ல வர்றவ எப்படி சொல்றான்றதுல ஒரு செய்தி இருக்கிறது. அவன் பறத்தையில் போய் மயங்கி கிடக்கிறான்ற பொருளை சொல்றான். இதுதான் உள்ள கிடக்கை. நண்டே, தேனை உண்ட வண்டுகள் பறக்க இயலாமல்
மயங்கி கிடக்கின்ற ஒரு துறையை உடைய தலைவனின் பிரிவினால் நான் அடைந்துள்ள துன்பத்தினை இந்த சோலை கூறாது. நான் அடைந்திருக்கின்ற துன்பத்தை இந்த சோலை கூறாது. அதாவது உப்பங்கடியும் கூறாது, உன்னை மரமும் கூறாது. நீதான் சரியான தூதுவன் என்று நான் கருதுகின்றேன். சோலை கூறாதான், உப்பங்கடி கூறாதான், உன்னை மரம் கூறாதான். ஆனா வண்டு மட்டும் போய் சொல்லுமா, நீ சொல்லுவா என்று நான் கருதுகிறேன். தனது பெடையுடன் தங்கி இருக்கின்ற கடற்காக்கை வெண்மையான இறால் மீனை பிடித்து தின்பதாக கனவு காணுகின்ற இரவில் உன்னுடைய துன்பத்தினை நீக்கியவளாகிய தலைவி உன் பிரிவினை தாங்குவாளோ என்று அந்த தலைவனிடத்தில் சென்று கூறுவாயாக. அதாவது கனவு காணுகின்ற இரவில் உன்னுடைய துன்பத்தினை நீக்கியவளாகிய தலைவி உன் பிரிவினை தாங்குவாளோ என்று அந்த தலைவனிடத்தில் சென்று கூறுவாயாக என்று, அதாவது நண்டினை பார்த்து அதனிடத்தில் கூறுகின்றாள் தலைவி. அதாவது ஏற்கனவே அதாவது பிரிந்திருக்கிறான், அவன் வரக்கூடாதா என்று ஏங்குகிறாள். அந்த ஏக்கத்துக்காக நண்டை தூது விடுகிறாள். சரி, இப்ப ஆறாவது துஞ்சி சேர்தல். துஞ்சுதல் என்றால் உறங்குதல். உறக்க என்பது தலைவனது பிரிவால் சோர்ந்து வருத்தமுற்று தலைவனிடம் செல்லுதலாகும். அதாவது அதுக்கு ஒரு சான்று இருக்கிறது. என் மலைந்தனன் கொல் தானே தன்மனை ஆரம் மாறும் மார்பினன் மாறி யானையின் வந்து நின்றனே. இது குறுந்தொகை 161வது பாடல். தோழி, பகல் பொழுதும் ஒளியற்றதாகி இரவும் வந்து அச்சத்தை தருகின்றது, மழையும் பொழிந்தது. அதாவது தோழியிடம் சொல்றான், மகனை தழுவியபடி அன்னையும் வந்தார். அப்பொழுதும் மலையினில் விளைந்த சந்தனத்தினை பூசிக்கொண்டு மணக்கின்ற மார்பினை உடையவனாகிய நம் தலைவன் என்ன செய்வதற்கு மேற்கொண்டானோ தெரியவில்லை. மழையினில் நனைந்த யானையைப் போல நமது வீட்டின் புறமாக வந்து நின்றான். வீட்டுக்கு பின்னால வந்து நின்றான். மலை, அதாவது மழையில் நனைந்த யானையைப் போல நமது வீட்டின் புறமாக வந்து நின்றான். அந்தோ அதனை விலக்குவதற்கு யாம் யாது செய்வோமோ என்று தலைவி தோழியிடம் கூறி வருந்தினாள். தலைவிக்கு காதல் எல்லை கடந்ததனால் அவள் இரவு முழுவதும் உறக்கமில்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்தாள் என்பதனை வெளிப்படுத்துகிறது இந்த குறுந்தொகை பாடல். அதாவது இரவு முழுவதும் அவள் உறங்கவில்லை என்பதை இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறாள். அதற்கடுத்து 7வது காதல் கைமிகள் என்பது. கைமிகள்னா மீறுதல், மிகுதியாதல். தலைவிக்கு காதல் உணர்வு அளவு கடந்து போகவே வருந்துகிறாள். சான்று உள்ளின் உள்ளம் வேமே, அப்படின்னா வேகுமேன்னு அர்த்தம். உள்ளின் உள்ளம் வேமே உள்ளாது இருப்பினும் அளவை கன்றே வருந்தின் வான் தோய்வற்றே யாமம் சான்றோர் அல்லர் யாம் மரியோரே. இதுவும் குறுந்தொகை 102வது பாடல். தோழி, நம் தலைவரை நாம் நினைத்தோம், ஆனால் அவர் நம்மை நினைக்காமல் மறந்து இருப்பதனை எண்ணியே உள்ளம் வேகத் தொடங்குகின்றது. அதற்காக அவரை நாம் நினைக்காமல் இருப்போம் என்றால் அதுவும் நமது ஆற்றலின் அளவுக்கு உட்பட்டு அமைவது சான்றாக இருக்கின்றது. அதாவது அவர் நம்மை நினைக்கவில்லை, அதனால் நாம அவரை நினைக்காம இருக்கலாமான்னா நம்ம மனம் அப்படி இல்லையா, ஆனா நினைக்க சொல்லுது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வைக்கவில்லை சொல்ற. உட்பட்டு அமைவது சான்றாக இருக்கின்றது. காம நோயோ நம்மை வருத்தி வானை முட்டுவது போன்று
வளர்ந்து பெருகிக் கொண்டே போகின்றது. எம்மால் தழுவ பெற்ற தலைவர் எமக்கு எப்படி தீங்கு செய்கின்ற அவர் தாழ்வுடையவர் அல்ல என்று காதல் மிகுதியினால் அதாவது கவலைப்பட்டு கூறுகின்றாள் தலைவி. அடுத்து 8வது கட்டுரையின்மை, அதாவது சோதித்தல், அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்கு இல்லாம சோதித்து பார்க்கிறார். மற்றவர் பேச தான் பேசாதிருத்தல், அதாவது மற்றவங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவர் பேசாமல் இருக்கிறார். முலையே முகிழ்த்தனவே தலையே இளையே குரலே கிழக்கு வீழ்ந்தனவே தெரிமுறை வெண்பலும் பரிமுறை நிரம்பின துணங்கும் சில தோன்றினவே அணங்கு என யான் பெண் அறிவல் தான் அறியலே யாங்கு யாகுவள் கொல் தானே பெருமுது செல்வர் ஒரு மட மகளே. இது குறுந்தொகை 337வது பாடல். அதாவது முளைத்தடம் அரும்பாக அரும்பியுள்ளது, இழைத்த மெல்லிய மயிர் கொத்து கீழே தாழ்ந்து தொங்குகிறது, தெரிந்து விளங்குகின்ற பல்வரிசை வீழ்ந்து முற்றவும் முளைத்து நிரம்பின, கேமலும் அவள் மேனியில் தோன்றின, அவள் என்னை வருந்துகின்ற அளவுக்கு அவளை நான் அறிவேன், ஆனால் அவளோ என்னை அறிந்தில்லள், மிகப்பெரிய செல்வர்தம் மடமகளான அவள்தான் எத்தன்மையல் அவளோ என்று துன்புறுகின்றான் தலைவர். தோழியின் உதவியினால் தலைவியை அடைய விரும்பிய தலைவன் தோழி மறுக்கவே இவ்வாறு புலம்பி அவளை இசைவிக்க வேண்டுகிறான் தலைவன். இப்பொழுது திணை திருமணத்துக்கு பின்னர் நிகழும் மெய்ப்பாடு. இதுவரையிலும் திருமணத்துக்கு முன்னால் நிகழும் மெய்ப்பாடு பார்த்தோம். இப்போது திருமணத்துக்கு பின்னர் நிகழும் மெய்ப்பாடு. இது 1218 தெய்வம் மஞ்சள் உரையறம் தெளிதல் இல்லது காய்தல் உள்ளது உவத்தல் உணர்ந்துழி உண்மை பொதுவு மறுப்பாக்கம் அருள்மிகம் உடைமை அன்பு தொகை நிற்றல் பிரிவாற்றாமை மறைந்தவை உரைத்தல் புறம் சொல் மானால் கிளவியோடு தொகை சிறந்த பத்தும் செப்பிய பொருளே. அதாவது திருமணம் முடிந்து இல்லற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தலைவன் தலைவி ஆகிய இருவர் மனத்துள் நிகழ்வன 10 மெய்ப்பாடுகளும். ஒன்று, சான்றோர்க்கு நான் கொண்டு இருக்கிறேன் தெய்வம் என்று இருக்கிறதுங்க, சான்றோர்க்கு அல்லது குல தெய்வத்துக்கு. அது சான்றோர் யாருனாலும் தெரியும், குலதெய்வம் யாருனாலும் தெரியும். ஆனால் அந்த பொருளை தான் தொல்காப்பியர் சொல்லி இருக்கணும். ஏன்னா அதுக்கு புலவர் குழந்தை ஒரு இடத்துல சொல்றார், திருக்குறளிலும் தொல்காப்பியத்திலும் தெய்வம் என்று வருகின்ற சொல்லுக்கு துறவி என்றுதான் பொருள் என்றார். துறவி கடவுள் என்ற சொல்லுக்கும் அதுதான், அதாவது முனிவர் என்ற சொல்லுக்கும் அதுதான், தேவர் என்ற சொல்லுக்கும் அதுதான்.
சான்றோருக்கு குலதெய்வத்துக்கு அஞ்சுதல். 2 உரையறம் தெளிதல். 3 இல்லது காய்தல். 4 உள்ளது உவர்த்தல். 5 உணர்ந்தூடி உண்மை. 6 பொழுது மறுப்பு ஆக்கம். 7 அருள்மிக உடைமை. 8 அன்பு தொகை நிற்றல். 9 பிரிவு ஆற்றாமை. 10 மறைந்தவை உரைத்த புறந்தொல் மானாக்கிழவி ஆகிய 10 மெய்ப்பாடுகளுக்கும் தலைவி தலைவன் தலைவி ஆகியோர் பொருத்தமுடையவராக வாழ்தல் வேண்டும் என்பதாகும். எப்போ திருமணத்துக்கு பிறகு நடக்கின்ற மெய்ப்பாடு. இந்த 10ஐயும் மறுபடியும் விளக்கம். சான்றோருக்கு அல்லது குலதெய்வத்துக்கு அஞ்சுதல் என்பது சான்றோருக்கு அஞ்சி அடங்கி நடப்பதும் ஒருவித மெய்ப்பாடே ஆகும். சான்று அந்தணர் திறத்தும் சான்றோர் தேயத்தும் அந்த மில் சிறப்பில் பிறர் திறத்தினும் ஒடுக்கங்காட்டிய குறிப்பினும். இந்த குறிப்பு தொல்காப்பிய கற்பியல்ல 5வது பாடல். அதாவது சான்று காட்டுற செய்தி இருக்கிறது. இதுல கடவுள் என்ற சொல்லு இல்லை, பாருங்க, தெய்வம் என்ற சொல்லும் இல்லை. அந்தணர் திறத்தும் சான்றோர் செம்மையுற நடத்துதல் வேண்டும். இதுதான் வாழ்வுக்கு பிறகு நடக்கின்ற மெய்ப்பாடு. 2 உரையறம் தெளிதல் என்பது. உரையறம் தெளிதல் என்பது மேலான குற்றமற்ற நல் அறத்தினை தெளிந்து தேர்ந்து எடுத்து இல்லறத்தினை நல்லறமாக மாற்றுதல் வேண்டும். அதற்கு சான்று ஏவல் மறுக்கும் திருவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனருக்குள் கொண்ட கொடுனன் குடிவரன் உற்றர கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளாள் ஒழுகு நீர் உணங்கரல் போல பொழுது வெறுத்து உண்ணும் திருமதுகைகளே. இது நற்றிணை 10வது பாடல். இந்த பாடல் ஏற்கனவே ஒரு பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது. இருந்தாலும் என்ன செய்தின்னா, அந்த தலைவி இங்க வளமாக வாழ்ந்தவள் தாய் வீட்டுல கட்டி கொடுத்த பிற்பாடு அவள் எப்படி வாழ்கிறாள் என்று பார்க்க போனால் ஒரு செவிலி தாய் அங்க போனா அந்த வீடு ரொம்ப வறுமையில இருக்கு. செல்வமா இருந்த வீடு வறுமை விட்டது. அந்த வறுமை விட்ட வீட்டை அவன் இப்ப உங்க குடும்பம் வறுமை ஆயிடுச்சு, நான் ஏதாவது பொருள் தரேன்னு அப்பங்காரன் சொல்றான், வேண்டான்னு சொல்லிட்டான். அதையும் வேண்டான்ட்டான். சரி, அவ எப்படிதான் வாழறான்னு பார்க்கலான்னு போனா அவங்க கூழ் குடிக்கிறாங்க, இவளும் சேர்ந்து கூழ் குடிக்கிறா. ஆனா அவ எப்படி இங்க வாழ்ந்தான்றத இந்த பாடல்ல சொல்றா. அதாவது நெய்யும் சோறுமாக தங்க கிண்ணத்துல வைத்து கொண்டு அவளை சோறு ஊட்ட போனா வேணான்னு ஓடுவா. அவளை விரட்டின்னு போய் ஊட்டுவேன். அப்பேற்பட்டவ எப்படி தன்னுடைய அறிவை அதனுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தினுடைய கணவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு எங்கே கற்றாள் என்று வியந்து போகிறாள். பாருங்க, தேனை கலந்த பாலை குடி என்று கூறி திரு கோலை அதாவது ஓங்கினாள் செவிலி தாயார். அதாவது திரும்பி அதனை குடிக்காமல் அடம்பிடித்து ஓடினாள். பின் தொடர்ந்து செவிலி தாய் ஓடி வற்புறுத்தியும் அந்த சிறுமி நான் உண்ணமாட்டேன் என்று மறுத்து கூறிய சிறு விளையாட்டு பிள்ளை அவள். அப்படிப்பட்ட அந்த சிறுமிதான் இன்று கணவனின் இல்லறத்தில் அறிவையும் ஒழுக்கத்தினம் எப்படி பெற்றாள்? கைப்பிடித்த கணவனின் குடும்பம் வறுமையுற்றுள்ளது. அப்போது அவள் தந்தை கொடுத்த செல்வத்தினை பெற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டாள்.
ஓடிக்கொண்டிருக்கின்ற நீர் நிலையினில் ஆங்காங்கே தோன்றுகின்ற அப்படிப்பட்ட அதாவது ஓடிக்கொண்டிருக்கின்ற நீர் நிலையினில் ஆங்காங்கே தோன்றுகின்ற மணல் மேட்டினை போல் வேலை தவறி உண்ணுகின்ற ஆற்றலையும் பெற்றுவிட்டாளே என்று செவிலித்தாய் அதாவது வியந்து போய்விட்டாள். அதாவது தேனை கலந்த பாலை குடி என்று கூறி சிறு கோலை ஓங்கினாள் சவிலி. அந்த குடிக்க மாட்டேன்னு சுத்தி சுத்தி ஓடினாளாம். அவள் பின்னாலேயே ஓடி ஓடி அதை ஊட்ட வேண்டிய ஒரு செல்வத்துல வாழ்ந்த இந்த பெண் எப்படி இந்த குடும்பத்துல இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டாள், இந்த அறிவையும் ஒழுக்கத்தையும் எங்கே பெற்றாள் என்று வியந்து போகிறாள் செவிலித்தாய். அதுக்கடுத்து 3 அல்லது காய்தல் என்பது இல்லது காய்தல் என்பது தலைவனிடத்தில் நேராத இல்லாத குற்றத்தினை தான் கற்பித்துக் கொண்டு தலைவனிடத்தில் சினங்கொள்ளுதல். அதாவது இதுதான், அதாவது ஊழல் கொள்ளுதலுக்கு இது ஒரு வாய்ப்பு. அவன் செய்யாத தவற்றை நீ இது மாதிரி செய்த, இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அதாவது ஒரு சிறு ஊழலை உண்டாக்குவது. ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும், அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு பேசுவான். சான்று அதாவது யாரினும் காதலும் என்றேனா கூடினாள் யாரினும் என்று இது திருக்குறள். ஒண்ணுல மற்றவரை விட உன்னிடத்தில் நான் மிகுதியாக காதலை கொண்டு உள்ளேன்னு சொன்னான் தலைவர். மற்றவரை விட உன்னிடத்தில் நிறைய காதலை கொண்டு உள்ளேன்னா எவகிட்ட யாரிடத்தில்னா அவன் பொதுவா சொல்றான். இது யாரிடத்தில் எந்த பெண்ணு வேற பெண்ணுன்ற மாதிரி கற்பித்துக் கொள்கிறாள். பரத்தையர் நாட்டம் இல்லாத தலைவனிடத்தில் பரத்தையர் நாட்டம் உள்ளதனை போன்று கற்பித்துக் கொண்டு சினம் கொண்டாள் தலைவி. அவர் இன்னும் பரத்தைக்கு போகல, இவர் பரத்தைய நாட்டம் உனக்கு உள்ளதுன்னு சொல்றான். 4 உள்ளது உவர்த்தல் என்பது தலைவனிடத்தில் இயற்கையாக அமைந்துள்ள உண்மையான அன்பினை உணராமல் அருவருத்தலாகும். அதாவது அவங்ககிட்ட அன்பு இருக்கு, அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளாம அதுக்கு வேற மாதிரி கற்பித்து அது சொல்றான். அதுக்கு ஒரு பாடல் இருக்கிறது, அது அகநானூறு. அதாவது இன்று வந்து ஆக வனமுலை அரும்பிய சுணங்கின் மாசில் கற்பின் புதல்வன் தாயன மாய பொய்மொழி சாயினை பைத்தியம் முதுமை எள்ளல் அஃது அமைகும் தில்ல. அதாவது பரதையினுடைய இல்லத்தில் இருந்து வந்த தலைமகனுக்கு தலைமகள் கூறியதாகும். இங்க பரத்தையின் வீட்டுல இருந்து தூது வந்திருக்கிறான் ஒருத்தன் தலை வீட்டுல, அவனை கிண்டல் பண்றான். இன்று இங்கு வருகின்ற மார்பினில் தோன்றிய தேமலையும் மாசற்ற கற்பினையும் உடைய தலைமகளே, என் புதல்வனின் தாயே என்று வஞ்சனையுடன் பொய்யான வார்த்தையினை பலகாலமும் பணிவுடன் கூறி எம் முதுமையினை இகழாதே. முதுமைக்கு நாம் ஆளாகிவிட்டோம். ஒண்ணும் இல்லை, அவன் வந்தவன் என்ன சொல்றான், அதாவது தோன்றிய தேமலை மாசற்ற கற்பினை உடைய தலைமகளே, என் புதல்வன் தாயே. அதாவது இவ ஒரு குழந்தைய பெத்துட்டான், அது என் புதல்வனின் தாயேன்னு சொல்றா. இப்போ குழந்தை பெத்துட்டாலே நான் முதுமை ஆயிட்டேன்றது என்னை கிண்டல் பண்றியா அப்படின்னு கற்பிக்கிறான். அதாவது தலைமகளே, என் புதல்வனின் தாயே என்று வஞ்சனையுடன் பொய்யான வார்த்தையினை பலகாலமும் பணிவுடன் கூறி எம் முதுமையினை இகழாதே. முதுமைக்கு நாம் ஆளாகி விட்டோம். காவிரியின் நீத்தத்தில் நீ வெய்யோனோடு நேற்று புனலாடினை.
இன்று வந்து துணங்கினையும் கற்பினையும் உடைய புதல்வனின் தாய் என பொய்மொழி புகன்றனை இங்கு எம் முதுமையினை எழுதலாகும் என்று கூறுகிறார். இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னது முதுமொழி, அதாவது புதல்வனின் தாயே என்று சொன்னதும், முதுமையினை அதாவது முதுமகளே என்று சொன்னதும் ஒண்ணு. இதுல ஒரு நுட்பம் இருக்கு. முதுமகள் என்ற சொல்லு இருக்க பேரிளம் பெண் என்ற பொருளையும் உண்டு. முதுமகள் என்பது பேரிளம் பெண், அதாவது முதுமையாகிவிட்டார் என்ற பொருள் இருக்கு. அதாவது மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை அப்படின்னு 6 வருது இல்லையா? அதுல 7வது பேரிளம் பெண். அது பேரிளம் பெண் என்றது இகழ்தா புகழ்தான்? இதழுக்கும் எடுத்துக்கலாம், புகழுக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா புதுமையானவளை போய் பேரிளம் பெண்ணுன்னா எப்படி இருக்கும்? அதான் சொல்றாவ. அதுக்கு அடுத்து இளமையினை தருவதற்கு ஏற்றதாகும் என்று தலைவன் கூறுகின்ற உண்மையினை அருவருக்கிறாள் தலைவி. 5 உணர்ந்துடி உள்ளம். உணர்ந்துடி உள்ளம் என்பது முன்னமே கூறப்பெற்ற இல்லது காய்தலையும் உள்ளது உவத்தலையும் விளக்குவதற்காக அன்பு காட்டி புணர்ந்த தலைவனுடன் உண்மையான அன்புடன் கூடி மகிழ்வித்தலாகும். இப்ப இவ்வளவு நேரம் பேசினவ கடைசியா அந்த 5வது இது என்னன்னு கேட்டா, தானே அவனுக்கு வலிய மகிழ்ந்து கூடுவது. குளிரும் பருவத்தே யாயினும் தென்றல் வழி அறியேன் மெய்யிற்கு இனிதாம் ஒளியிழாய் கூடி இருப்பினும் ஊரன் அருமேனி கூட இனிதா எனக்கு. 550 இது 30வது பாடல். அதாவது குளிர் காலமாயினும் தென்றல் வரின் உடம்புக்கு இனிமையானதாகும். காலம் என்னமோ குளிர்காலம்தான். ஆனா குளிர்காலமாக இருந்தாலும் கூட தென்றல் வந்தா அது இனிமைதானே. அதை போல ஒளியேந்தும் அடியினை அணிந்துள்ளவளே ஊடி இருப்பினும் நல்ல மேனியை சுடுவது எமக்கு இனிதாகும் என்று தலைவி கூறுகின்றாள். அதாவது குளிர்காலம்தான், ஆனா தென்றல் வந்தா அது ஒரு மகிழ்ச்சி தானே. அதே போல குளிர்காலம் வாட்டுவது, ஆனால் தென்றல் மகிழ்வு கோடுவது. ஆனா நான் எப்படி குளிர்காலம்னா அவன் பிரிந்து இருக்கிறது எனக்கு குளிர்காலம், ஆனால் அவன் வருவது எனக்கு அதாவது தென்றலை போல, ஆனால் அது மகிழ்ச்சி ஊட்டும் என்று சொல்லுகிறாள். அடுத்த 6வது பொழுது மறுப்பு ஆக்கம். அதாவது பொழுது மறுப்பு ஆக்கம் என்பது களவு வாழ்க்கையில், அதாவது பகற்குறி இரவுக்குறி என வரையறை செய்து கொண்டுள்ளதனை போன்று கற்பு வாழ்க்கையிலும் வரையறை இன்மையால் அப்பொழுதினை மறுத்தல் ஆகிய ஆக்கம் என்பதாயிற்று. என்ன ஆச்சு? களவு காலத்துல சந்திக்கிறதுக்கு 2 இடத்தை ஏற்பாடு செய்வார்கள். தலைவன் பகல்ல ஏற்பாடு செய்வான், தலைவி இரவில் ஏற்பாடு செய்வாள். அந்த ஏற்பாடு கற்பு வாழ்க்கையில இல்லை. அதனால பாருங்க, ஏந்து எழில் மலர பூம்புடை திரள்கால் ஆயிரை பறந்த அம்மகள் அம்கண் பழனத்து ஆம்பல் குறுனர் நீர்வேட்டு ஆங்கு இவள் கிடந்தும் நடுங்கல் ஆனீர் தொழுவுகான் பிறையின் தோன்றி யாம் உமக்கு அழியே ஆகிய காலை பெரிய நோன் தளிர் நோகோ யானே. இது குறுந்தொகை 178வது பாடல். ஐயிரை மீன் மலிந்து கிடக்கின்ற இந்த வயலினிலே மலரை உடைய தண்டினை கொண்டிருக்கின்ற ஆம்பலை பறிப்போர். ஆம்பல் என்பது அல்லி.
ஆம்பலை பறிப்போர் உண்ணுகின்ற நீரினை விரும்புவதனை போல. அதாவது தண்ணி குளம், அந்த குளத்து நீரை குடிக்கிறத விட அந்த ஆம்பல் என்ற அள்ளி தண்டை எடுத்து அந்த தண்டு வழியா அந்த நீரை குடிக்கிறது ஒரு சுவை. அந்த சுவையை போல விரும்புவதனை போல எப்படி அந்த குளத்து நீரை குடிச்சா எவ்வளவு இன்பமோ அதை போல தலைவியினுடைய இன்பம். ஆனால் அவன் என்ன செய்யறான், அந்த ஆம்பல் அள்ளித்தண்டில இருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தாசி வீட்டுக்கு போயிருக்கிறான்னு சொல்றான், பரந்த வீட்டுக்கு. அதாவது ஒரு முழு நிலவை பார்ப்பதற்கு முடியாமல் அதை விட்டு விட்டு பிறை நிலவை பார்ப்பதற்கு போய் ஏங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்றான். பெரிதான வருத்தத்தினையும் பொறுத்திருந்தீர், அதனை நினைத்தே நான் நோகின்றேன். அப்பொழுதெல்லாம் எவ்வளவு நாளானாலும் காத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு அவசரம் வந்து விட்டது? தலைவனது இல்லற வாழ்வினை காண தலைவனது இல்லம் சென்றாள் தோழி. தலைவன் தலைவியை கண்டு அவரது இன்பமான இல்லற வாழ்வினை கண்டு தோழி கூறியதாகும். இதே மாதிரிதான், அதாவது ஒரு தலைவி எப்படி வாழ்கிறாள் என்று பார்ப்பதற்கு செவிலித்தாய் போனதை போல தோழி போகிறாள். தலைவன் தலைவியை கண்டு அவரது இன்பமான இல்லற வாழ்வினை கண்டு தோழி கூறியதும், அதாவது களவு காலத்து நிலையான என்று இந்த அதாவது நிலையினை எண்ணி தோழி கூறியதாகும். அந்த காலத்துல களவு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டப்பட்டும் இருந்த, இப்போ எப்படி இருக்கிறா அப்படின்னு பார்க்க போறா. இப்போவும் அந்த தொல்லைதான். 7 அருள்மிகு உடையராதல். அருள்மிகு உடையராதல் என்பது அருள்மிகு நெஞ்சினராதல் ஆகும். வணக்கம், மீண்டும் தொடங்குகிறோம். அதாவது அருள்மிகு உடையராதல் என்பது அருள்மிகு நெஞ்சினராதல் ஆகும். அதற்கு வேற ஒரு சான்று, நிறை சொல்லர் நீடுதோர் இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே. இது நற்றினை முதல் பாடல். தோழி, நம் தலைவர் சொன்ன சொல் மாறாத வாய்மையாளர். பழகுந்தோறும் இனிமையாக விளங்குபவர். என் தோளை பிரியும் குறைபாடு என்றுமே இல்லாதவர். தாமரை பூவினது தாதினை எடுத்து சென்று சந்தன மரத்தில் கட்டியுள்ள இனிமையான தேன் கூட்டினை போல அவருடன் இருக்கின்ற நட்பு என்றும் மேன்மையானது. அதாவது தலைவி தலைவனை எப்படி போழ்கிறாள் என்ற ஒரு அருமையான செய்தி. சந்தன மரத்தில் ஒரு தேன் கூடு இருக்கு, அது எங்க? தாமரையினுடைய தாதை கொண்டு போய் அங்கே சந்தன மரத்தில் தேன் கூடாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீர் வளத்தோடு கூடிய இந்த பூமியின் இயல்பு போல அவரையன்றி வாழாத என்னிடத்து பேரன்பையும் பேரருளினையும் செய்தவர். அவரது பிரிவினால் எனது நெற்றியில் மட்டும் பசலைக்கு அஞ்சுபவர். அதாவது ஆதலால் என்னை பிரிந்து போய் இருமை அடைய ஒருபோதும் அவர் விடமாட்டார் அப்படின்னு சொல்றார். அதாவது களவு காலத்துல என் நெற்றியில் வியர்வை தோன்றினால் கூட அதை துடைத்து விடுபவர். அப்பேற்பட்டவர் எப்படி நம்மை விட்டு போவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சொல்றார். அதாவது விடமாட்டார்ன்றதுல விடக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். தலைவன் மீது தலைவி கொண்டிருக்கின்ற பேரன்பினை இது வெளிப்படுத்துகிறது. அவன் பிரிந்துதான் இருக்கிறான், அது எப்படி விட்டு போவாருன்னு கேட்கிறான். விட்டு போயிருக்கிறான். பிறகு 8வது அன்பு தொகை நிற்றல். அன்பு தொகை நிற்றல் என்பது அன்பு மிகுதல் ஆகும். அதாவது களவு காலத்தில் இருந்த அன்பானது கற்பு காலத்தில் மேற்கொண்ட பேரன்பினாலே பலவாறு விரிந்து அன்பெல்லாம் ஒன்று கூடி நிற்பதாகும்.
அதாவது அந்த அன்பு இருக்கிறது, அது கற்பு காலத்தில் களவு காலத்தில் தோன்றியதுதான். இன்று கற்பு காலத்தில் கற்பு வாழ்க்கையில் அது மலர்ந்து இருக்கிறது, மிகுதியாக இருக்கிறது என்று நினைக்கிறாள். அதை எடுத்து கீழே வச்சிருப்போம். சான்று எம்போல் உள் உலை குடுமி முதல்வர் பயந்தும் நெல்லுடை நெடுநகர் நின் இன்று உரைய என்ன கடத்தலோ மற்றே தன்முகத்து எழுது எழில் சிதைய அழுதாள் ஏங்கி அடித்தென உறுத்த திட்டி பலவு ஒடித்தென சிவந்த மெல் விரல் திருகுபு ஊர் நுனை மழுவிய கை வயிற்றில் வா ஊர் முழுதும் நுவலும் நற்காணியே சென்மே. இது அகநானூறு 170வது பாடல், 76வது பாடல். என்ன செய்தி? தலைவன் பரத்து இடத்தில் சென்றிருக்கிறான், அவர்களுடைய தொடர்புல இருக்கிறான். ஒரு நாள் தலைவியின் இல்லத்திற்கு வந்து தோள் வாயில் வேண்டினான். வாயில் வேண்டுதுன்னா தூது விடுறது, அவளை தலைவியை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுன்னு கேட்கறது. வாயில் வேண்டினாள், தோழி வாயில் மறுத்தாள். நீ போவ, நீ வருவ, மறுபடியும் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்பியா, போயான்றான். நீ காதலியான அப்பறதை எம்மை போல குதிரையின் தலையாட்டம் போன்ற தலைமயிரை உடைய மகளை பெற்றிருக்கின்ற இல்லத்தில் நின்னை பிரிந்து தங்கி இருப்பதற்கு கடமைப்பட்டவளா என்ன? நீ எப்படி வந்து தாசு வீட்டுக்கு போயிருக்க, பரதை வீட்டுக்கு போயிருக்கிற, அப்படி போவதற்கு விட்டுட்டு இங்கே தவித்து கொண்டிருப்பதற்கு உரியவளா இந்த தலைவி? போயா, சந்திக்க முடியாது என்று சொல்லுகிறாள். நெல் குத்துவதற்கு நெல் குவித்து வைக்க பெற்றிருக்கும் இல்லத்தில் என்னை பிரிந்து தங்கி இருப்பதற்கு கடமைப்பட்டவளா என்ன? அத்தகைய கடமையை உடையவள் அல்லளே அவள். அதாவது நெல்லு குவிச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்தவளை நீ எங்க போயிட்டு இங்கே திரும்பி வர்ற, அந்த மாதிரி தலைவி இல்லவோ அப்படின்னு கேட்குற. ஊரை என்னாக்கா மருத நில தலைவனுக்கெல்லாம் ஊரன்னு பேரு. அதே மாதிரி ஒவ்வொரு 5 நிலத்துக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு அந்த விழிப்பு பேரு ஒன்றொன்று இருக்கும். அதை கூப்பிடும் போதே யார் தலைவன், எந்த நில தலைவன் தெரிந்து கொள்ளலாம். ஊரை தலைவி அழுதாள், ஏங்கினாள், ஊர் முழுதும் அலர் தூற்றுவதனால் நின்னை காண்பதற்கு தேடி சென்றனர். வேணானா நீ பிரிஞ்சு போயிட்ட, தலைவி வருந்தினாள், அதனால் ஊர் முழுதும் அலராகிவிட்டது. இப்படி அலரான பிற்பாடு நாம இருக்கக்கூடாதுன்னு தலைவனை தேடின்னு போயிட்டா தலைவி. காண்பதற்கு தேடி சென்றால் நின்னை பிரிந்திருக்க கூடியவளா அவள்? அவளை இப்பொழுது சந்திக்க முடியாது என்று வாயில் மறுத்துரைத்தாள் தோழி. இது ஒண்ணும் இல்லை, சும்மா அப்படி சொல்லி கெடுத்தல் சந்திக்கதான் வைப்பான். அதாவது அவனுக்கு நாம் சொல்லியா, அதாவது ஓங்கி மெல்ல ஒன்று அடிக்கிறாரு திருவள்ளுவர். அடிக்கிறது என்னமோ முடியாதுன்னு சொல்றதுதான் அதனுடைய நோக்கம், அது இல்லை. அந்த மாதிரி ரொம்ப மெதுவா ஓங்கி அடிக்கிறது மட்டும் இல்லை, அடிக்க மாட்டாங்க, ஓங்குவாங்களே தவிர அடிக்கிறது இல்லை. அதே போல மெல்ல மெல்ல. அத மாதிரி அடுத்து 9வது பிரிவு ஆற்றாமை. அவனை பிரிந்து இருக்கிறதுக்கு தாங்க முடியல அவளால. பிரிவு ஆற்றாமை என்பது களவு கால, அதாவது களவு வாழ்க்கையில் தலைவி பிரிவை வெளிப்படுத்த இயலாத நிலையில் இருப்பாள். ஏன்னா அப்போ அது ஊருக்கு தெரிஞ்சிடும், வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அதனால தலைவன் வரலன்னா அதை வெளிப்படுத்துறது இல்லை. நான் இப்போ இல்லை, அப்படி இல்லையே, திருமணம் ஆகிவிட்டது, அதனால தலைவன் பிரிந்திருக்கிறத வெளிப்படுத்திடுறான். அதாவது கற்பு வாழ்க்கையில் அந்த நிலை இல்லை. தலைவனது பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் வெளிப்படுத்தும் விதத்தில்
வருத்தம், அதாவது வருத்தப்படுதலாகும் அல்லது துன்புறுதலாகும். களவு காலத்துல அவன் வரலன்னா தோழிகிட்ட தான் சொல்லுவான். இப்ப எல்லார்கிட்டையும் சொல்லி புலம்புவான். களவு காலத்துல கவலைப்பட்டா தெரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு கவலைப்படாம இருப்பான். இப்ப கற்பு வாழ்க்கை பரவாயில்லை, என்னன்னு கேட்டா அவர் காணோம், அவர் வரல, திரும்பி போய் எங்கேயே போயிருக்காரு, அதனால எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் களவு வாழ்க்கைக்கும் கற்பு வாழ்க்கைக்கும் வேறுபாடு. அதற்கும் திருக்குறள்ல ஒரு சான்று இருக்கிறது. செல்லாமல் உண்டேல் எனக்குறை மற்றினின் வல்வரவு வாழ்வார்க்குறை என்று ஒரு திருக்குறள், அருமையான குறள். இதுல பெரும்பாலும் திருவள்ளுவரை ஒரு கவிஞராக அறிஞராக பார்க்கணும் சொன்னா உலகத்திலேயே அதாவது யாருக்கு சமமில்லாத கவிஞராகவும் ஒரு தலைவராகவும் விளங்குபவர் திருவள்ளுவர். இந்த குறளை என்ன ஒண்ணு இல்லை, அவன் வெளிநாட்டுக்கு பொருள் தேட போறேன்னு சொல்றான். இப்ப இது கற்பு வாழ்க்கையில தான் என்ன சொல்றான், நானும் பொருள் தேடிக்கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்ல போறான். அவ தலைவி சொல்றா, நீ போக மாட்டேன்றதா இருந்தா என்கிட்ட சொல்லு, போறதா இருந்தா நீ திரும்பி வரும்போது யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு போன்றான். இதனுடைய பொருள் என்ன, நான் செத்துருவேன்னு அர்த்தம். எவ்வளவு நுட்பங்களை சொல்றாருன்றத திருவள்ளுவர் மாதிரி அந்த நுட்பமான காதல் உணர்வு வேற யாருமே சொல்றது இல்லை. இதனாலதான் மூவா ஒரு நூல் எழுதினார், திருவள்ளுவர் வாழ்க்கை விளக்கமும் ஒரு நூல். அதுல காமப்பால் தான் முதல்ல இருந்தது, அதை பின்னால அச்சிட்டவர்கள் காமப்பாலை தூக்கி கடைசியில் போட்டு விட்டார்கள். அது மட்டும் இல்லை, 2 பேர் தூக்கி குப்பையிலே போட்டு விட்டார்கள். யாரு, வீரமாமுனிவரும் குன்றக்குடி அடிகளாரும். 2 பேரும் அதை கேட்கவே இல்லை. அறப்பாலுக்கும் பொருட்பாலுக்கும் தான் பொருள் சொல்லியிருக்காரு. வீரமாமுனிவரும் அதான் செய்தாரு, நம்ம குன்றக்குடி அடிகளாரும் அதான் செய்தார். உண்மையில அதுதான் வாழ்க்கைக்கு அடித்தளம் இடுறார். ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பழக வேண்டும் என்பதை காட்டுகிறார். அவர்கள் இல்லறத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறார். ஒரு இல்லறம் முழுமையான நல்லறமாக நடந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். அதுக்கு பிறகுதான் நமக்கு அறம் தேவை, பொருள் தேவை, ஆட்சி தேவை. முதல்ல குடும்பம் நல்லா நடக்கணும். அது எங்க சொல்றாரு, காமப்பால்ல தான் சொல்றாரு. அது பிரிந்து செல்ல மாட்டேன் என்ற நிலை இருக்குமானால் என்னிடத்தில் கூறுங்கள், நான் போய்தான் வருவேன் என்று சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் வரும்பொழுது யார் இங்கே உயிரோடு இருப்பார்களோ அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற சொல்லு இருக்கிறதே, அதில் உண்மையை வெளிப்படுத்தாமல் சொல்லுகிறான். நீ வரும்போது நீ திரும்பி போயிட்டீங்கன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு பொருள். இன்னொரு பொருளும் இருக்கிறது. அவங்க காதலிக்க போது நீ உயிரு நான் உடலு, நான் உயிரு நீ உடலுன்னு காதலிச்சோம். இப்போ ஒண்ணு போச்சுன்னா எது உயிர் போகுதா உடல் போகுதா? உடல் போனாலும் உயிர் இருக்காது, உயிர் போனாலும் உடல் இருக்காது என்ற உண்மையையும் வெளிப்படுத்துகிறாள். என்ன ஒவ்வொரு குரலை வைத்துக்கொண்டு ஒரு நூல் எழுதலாம். கோதண்டபாணி என்றவர் அந்த அகர முதல மட்டும் வச்சுக்கிட்டு 250 பக்கம் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அகர முதல, குரல் முழுக்க இல்லை, அகர முதல, அவ்வளவுதான். எழுத்தெல்லாம் கூட போல. அடுத்து 10வது, மறைந்தவை உரைத்த புறஞ்சொல் மானாக்கிழவி. கிழவி என்பது சொல், கிழவி வேறு கிழவி வேறு. கிழவி என்றால் சொல், கிழவி என்றால் மூத்தவள் வயதானவள் அர்த்தம் இல்லை, தலைவி. அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா உரிமை உடையவள். கிழவி என்றால் உரிமை உடையவள். யாருக்கு? கிழவனுக்கு. கிழவன்னா யாரு? தலைவன். தலைவனுக்கு அவள் உரிமை உடையவள், இவள் தலைவனுக்கு உரிமை உடையவள். அதனால்தான் கிழவன் கிழத்தி. கிழவன் கிழத்தி என்றால் தலைவன் தலைவிதான். அது ஏன் அந்த வயதானவங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டா அவங்கதான் அந்த குடும்பத்துக்கு தலைவரா இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு போயிடுச்சு. அவங்கள குறிக்கணும்னா முதியோர், மூத்தவர்,
முதுகிழவி அப்படின்னு சொல்லணுமே தவிர கிழவன் கிழவி என்று சொல்வது இருக்கிறதே தவறான சொல்லுது. சரி, இப்பொழுது மறைந்தவை உரைத்த புறஞ்சொல் மானார் கிழவி என்பது தலைவனிடத்தில் இருக்கின்ற மறைவான குறைகளை ஊரார் பழித்து பேசுகின்ற அலர் என்கின்ற புறங்கூறும் மாண்பற்ற பேச்சினை தடுத்து தலைவனது சிறப்பினை காப்பதற்காக தலைவி பேசுதலாகும். இவன் விட்டுட்டு போயிட்டான், ஆனா இவன் காணா புலம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஊராரு அவனை பழிக்கிறாங்க. அவன் பாரு மாட்டி விட்டுட்டு போயிட்டான் பரத வீட்டுக்கு அப்படின்னு. அது பழி இல்ல, அவன் பழிக்க கூடாது, அவனை திட்டக்கூடாதுன்றதுக்காக காப்பாத்துறான். அதாவது அதுக்கு ஒரு சான்று குறுந்தொகையில ஒரு பாடல், அருவி வேங்கை பெருமலை நாடருக்கு. இந்த மலை நாடன்னாக்கா யாரு? குறிஞ்சி நில தலைவன் அர்த்தம். இதிலே வைத்துக் கொள்ளுக்கலாம். மலை நாடன் நாடன் ஊரன்னாக்கா மருத நில தலைவன். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வரும். அருவி வேங்கை பெருமலை நாடருக்கு யானவன் செய்தோ என்று யானது நகையென உணரேயாயின் என்ன ஆகுவைகொள் நன்னுதல் நீயே. நல்லதான நெற்றியை உடைய, முதல்னா நெற்றி, நெற்றியை உடைய, அதாவது முதல் விழியோன்னு பரமசிவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. முதல் விழியோன்னா நெற்றி கண்ணனம். அதனால முதல் என்றால் நெற்றி என்று பொருள். இங்கே அருவி வேங்கை பெருமலை நாடற்கு யானவன் செய்தோ என்று யானது சரி. நல்லதான வெற்றியினை அமைப்பதோட அருவியினது நீரினாலே வளர்கின்ற வேங்கை மரத்தினை உடைய மிகப்பெரிய மலை நாட்டினை சேர்ந்தவனே. குறிஞ்சி நிலத்தலைவனேன் பொருள். நான் உனக்கு என்ன செய்வேனோ என்று கூறி அவளது இயல்பை படித்தனை யான் அதனை நகுதற் பொருட்டாக கூறியது. ஒண்ணும் இல்லை, சிரிப்புக்காக தான் நான் அதை சொல்றேன். அதாவது நகுதற் பொருட்டாக கூறியது. எனவே உணர்கின்றேன். அப்படி நான் உணராவிட்டால் நீதான் என்ன பாடுபடுவாயோ. நீ சொல்ல உண்மையாக எடுத்துக்கொண்டால் எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொன்னது சும்மா நகைச்சுவைக்காக சிரிப்புக்காக நான் நினைத்துக் கொள்ளுகிறேன், உணர்கின்றேன். அப்படி நான் உணராவிட்டால் நீதான் என்ன பாடுபடுவாயோ. ஆகையால் தலைவனை பழித்து பேசாதே என்று தலைவி தோழிக்கு மறுப்புரை கூறியதாகும். தலைவனை அவ பழிக்கிறா. பாரிப்பு களவு வாழ்க்கையில இப்படி எல்லாம் சொன்னவன் என்ன சொன்னான்? நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்ன மறக்காது, நான் எனக்கு இது பிடிக்கும், உனக்கு அது பிடிக்காது, விட்டுடு, இப்படி எல்லாம் நீங்க பேசிதானே களவு வாழ்க்கைக்கு வந்து கற்பு வாழ்க்கைக்கு வந்தீங்க. இப்ப எப்படி அவன் விட்டுட்டு போனான் அப்படின்னு தோழி திட்டதுல உண்மை இருக்கு. அதை மறுத்து பேசுறா தலைவி. அடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். மெய்ப்பாட்டுக்கு உரிய 10 வகை பொருத்தம். அதாவது 1219வது நூற்பா பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு மறுத்த காம வாயில். இது ரொம்ப முக்கியமான நூற்பா இது. அதாவது இந்த திருமண பொருத்தம் பாக்குறாங்கல்ல, அதான் இது. திருமண பொருத்தம் போய் பாக்குறாங்க. யாருக்கிட்ட போய்? ஐயர்கிட்ட போய் பார்ப்போம். இவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், இவன் பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா, எப்படி உடையவ, என்னென்ன பழக்கம் உடையவ, என்ன பண்பு உடையவ, என்ன இதெல்லாம் உண்டு அப்படின்னு அதை பார்க்கணும். போய் பொருத்தம் போய் ஐயர்கிட்ட பார்ப்பானு, இல்லைன்னா சோதிடங்கிட்ட போய் பார்ப்பாங்க. பார்க்கவே கூடாது. குடும்பத்தோட குடும்பம். அந்த காலத்துல அது 60 செருப்பு தேஞ்சுதுன்னு என்னமோ சொல்லுவோம். போய் 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 பல முறை போய் வருவார்கள். பெண்ணு கேட்டுட்டு ஏன்னா அந்த காலத்துல வண்டி இல்லாததுனால நடந்தே போய் வந்ததுனாலதான் செருப்பு தேஞ்சுன்னு சொல்லுவாங்க. போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செய்தி கிடைக்கும் அவங்களுக்கு. ஊரார் வந்து யாராவது ஒருத்தர் பிடிக்காதவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க, அல்லது பிடிச்சவங்களே கூட ஐயோ பையன் நல்லா இருக்கிறான்,
அந்த குடும்பம் கட்டிவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி பல முறை போய் போய் வந்து பல திருமணங்கள் 1000 அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை முடியும். 1000 முறை போய் 1000 முறை போய் வந்து திருமணம் முடிக்கணும். ஒரு முறையில முடிச்சிடக்கூடாது. 1000 பொய் சொல்லி இல்லை, ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது திருமணத்துல. 1000 பொய் சொல்றது தவறு. அது இல்ல, என்ன நடக்குதுன்னு கேட்டா அவன் என்னென்ன பார்க்கணும்ன்றத தொல்காப்பியர் சொல்றாரு. ஒரு திருமணத்தை முடிப்பதற்கு என்னென்ன பொருத்தம் பார்க்கணும், அதுல சில பொருத்தங்கள் சொல்றேன், நீங்களே வியந்து போவீங்க, பாருங்க. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவ நிறுத்த காமவாயி நிறையே அருளே உணர்வோடு திரு என முறையுற கிளந்த ஒப்பினது வகையே. ஒப்புனாதான் சமம். இந்த பொருத்தம் அவருக்கு இருக்கா, அந்த பொருத்தம் இவருக்கு இருக்கா பார்க்கணும். ஒத்த பிறப்பு. ஒத்த பிறப்புன்னா என்ன அர்த்தம்? ஒரே உயரம் அல்லது ஒரு நிறம் ஒரு மாதிரியா எல்லாம் ஒரே அளவா பார்க்கறது. ஒத்த பிறப்புன்னா ஒத்த சாதின்ற அர்த்தமே கிடையாது இங்க. எப்போ அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார். பிறக்கும் போது நாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம், அதே மாதிரி ஒரே மாதிரி பிறந்தவரா ஒரு மாதிரி. பிறகு ஒத்த ஒழுக்கம், ஒத்த ஆண்மை, ஒத்த அகவை, ஒத்த உருவு, ஒத்த அன்பு, ஒத்த நிறை, ஒத்த அருள், ஒத்த அறிவு, ஒத்த செல்வம் என 10 வகையினை தலைவன் தலைவியர் பெற்றிருத்தல் வேண்டும். தலைவன் தலைவியர் பெற்றிருத்தல் வேண்டும். ஒரு இடத்துல மட்டும் பெண்ணுக்கு மட்டும் பார்க்க கூடாது, ஆணுக்கும் பார்க்கணும். இப்போ என்ன பண்றாங்க, பெண் பார்க்க போறவங்க பெண்ணுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அவங்க இவருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கறது இல்லை. ஆனா கேட்பாங்க, மத்திய அரசு வேலை செய்யறாரா, வங்கியில பணியாற்றாரான்னு கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா, நல்லா நடத்துவாரா, பொய் சொல்லுவாரா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. வங்கியில வேலை செய்யறாரா, மைய அரசுல வேலை செய்யறாரா, நிறைய சம்பாதிக்கிறாரா, அது போதும். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இவ்வாறு பெற்றிருந்தால் அவர்தம் இல்லற வாழ்வு மிக சிறப்பானதாக விளங்கும் என்பதாகும். ஒன்று, பிறப்பு ஒப்புமை என்பது நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரா, சாதி இல்ல, குலம் இல்ல, குடும்பம்னு இருக்கு. இப்போ ஊர்ல பேசிக்குவாங்க, அது நல்ல குடும்பம்பா அவங்க குடும்பம் அப்படின்னா, எந்த தவறும் செய்யாத ஒரு குடும்பம், புகழ்பெற்ற குடும்பம், அதுல நல்ல வழியிலேயே வந்த குடும்பம்னு இருக்குல்ல, அந்த குடும்பம். சாதி இல்லை, இங்க குலம் இல்லை, குலம் இல்லை. குலமும் கூட சொல்றாரு அவர். குலம்னாக்கா அந்த சாதிக்குள்ள அந்த அது என்னது குலப்பிறப்பு என்பது அந்த இப்போ இருக்கிறாரு தியாகராயர்னு இருக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் அதான் போடுவாங்க. அது குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு தெரியறதுக்காக தான் அதை போடுறாங்களே தவிர அது சாதிக்காக அல்ல, மதத்துக்காக இல்லை, அது வேற எதுக்கும் இல்லை. அந்த புகழ்பெற்ற குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய இருந்து வந்தவர்கள், இதுதான் பார்க்கணுமே தவிர இது இப்போ ஒத்த குடும்பம் ஒத்த ஜாதி அதெல்லாம் கிடையாது. பாருங்க, பிறப்பு ஒப்புமை என்பது நல்ல குடும்பத்தில் பிறந்திருத்தல் வேண்டும் என்பது. குடிமை ஒழுக்கம், அதாவது ஒப்புமை, அதாவது நல்ல குடும்பத்தில் பிறத்தலுடன் நற்பண்பு பல பெற்றிருத்தல் வேண்டும். முதல்ல ஒழுக்கமானவங்களா, நல்ல குடும்பமா, நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒழுக்கம் இருக்கா அதை பார்க்கணும். அது யாரும் கேட்கவே மாட்டுறது இல்லை. அதுக்கு அடுத்து சொல்றாரு ஆண்மை. இந்த ஆண்மை என்பது ஆணுக்கு மட்டும் இல்லை, அது ஆளுமை. ஆளுமை என்பது பெண்ணுக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு. இந்த ஆண்மைன்னா வெறும் அவனுக்கு ஆண்மை இருக்கான்னு பார்க்கறது மட்டும் இல்லை. ஆண்மை ஒப்புமை என்பது தலைவன் தலைவரிடையே ஆளுமை, அதாவது ஒரு குடும்பத்தை அந்த நிர்வகிக்கிற திறமை அவளுக்கு இருக்கா, இருக்குமா இவன் பார்க்கணும், அவங்க இவங்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும்.
ஒரு காலத்தில் பெண் தான் குடும்பத்தை ஆண்டவள். பிறகு அது ஆணுக்கு வந்து விட்டது. எப்போ வந்தது தெரியுமா? பிள்ளை பேர் வந்த பிற்பாடு வந்தது. பிள்ளை பேர் வந்த பிற்பாடு அவங்க போய் எதையும் செய்ய முடியாதனால வந்தது. அதனால அவன் போக வேண்டியதாயிடுச்சு. முதல்ல பெண்ணு தான் ஒரு குடும்பத்தை நிறுவி அந்த குடும்பத்துக்கு வேண்டியதை திரட்டி கொண்டு வந்து கொடுத்தவ பெண்ணு. பெண்ணால் தான் ஒரு குடும்பம் உருவாகிறது என்று யார் சொல்றது? ராகுல சாங்கிருத்தியாயன் மால்காவிலிருந்து கங்கை விரல் என்ற நூல்ல சொல்றார். பெண்ணால் தான் ஒரு குடும்பம் உருவாச்சு, அவளால் தான் ஒரு கூட்டம் உருவாச்சு, அதனால்தான் ஒரு நாடு உருவாச்சு, பிறகு ஆளுமை உருவாச்சுன்றார். ஒரு பெண்ணால் தான் குடும்பம் உருவாகும். தன்னிடம் வந்த ஒருவனை இன்னொருத்திக்கிட்ட போகாமல் இழுத்து பிடித்தாள். அப்போ அவளுக்கு அவனே ஆயிட்டான். அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி அவன்ற குடும்பம் வந்தது. அப்ப அவன் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆனாங்க. குழந்தை பிறந்தது, ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அப்படி பல குடும்பங்கள் சேர்ந்தன. அதுக்கு ஒரு தலைவனை உருவாக்கினார்கள். அந்த தலைவன் தான் பின்னால அரசன் ஆனான் இல்லையா? நாடு பெருக பெருக அரசனாகி விடுகிறார்கள். இது பார்த்தா ஒரு பெண்ணால் தான் குடும்பம் உருவாகி கூட்டம் உருவாகி நாடு உருவாகுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. பாருங்க, இதனால அந்த ஆளுமை என்பது ஆண்மை என்று வைத்துக்கொண்டு ஆணுக்கு மட்டும் பார்க்க கூடாது. ஆளுமை என்று வைத்துக்கொண்டு பெண்ணுக்கு அந்த குடும்பத்தை ஆளுமை செய்வதற்கு திறமை இருக்கிறதா, அந்த ஆணுக்கு அந்த குடும்பத்தை ஆள்வதற்கு திறமை இருக்கிறதா பார்க்கணும். இவர் தலைவர்கள் என்று சொல்றவங்க ஒரு பொதுவாக தான் சொல்லுவாங்க. அதை நாம ரெண்டு பேருக்கும் எடுத்துக்கணும். ஒருவர் தலையில சுமத்தி கூடாது. ஆளுமை என்பது தலைவருடைய ஆளுமை, அதாவது குடும்பத்தை ஆட்சி செய்யும் திறமையும் ஒத்திருத்தல் வேண்டும். சரி, அகவை ஒப்புமை இது பின்னால விதிவிலக்கு இருக்கு. முதல்ல ரெண்டு பேருடைய அகவையும் ஒன்றாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அது இருந்தாதான் மற்ற எல்லாவற்றுக்கும் சரியாக இருக்கும். இன்னொன்னு கூட நடக்கும். அந்த காலத்துல அதை பார்க்கல. படிப்பு ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்குதான்னு பார்க்கணும். இவர் பிஏ படிச்சிருப்பாரு, இந்த அம்மா ஒன்றும் படிக்காம இருப்பார், மதிக்க மாட்டார். அந்த அம்மா பிஏ எம்ஏ படிச்சிருக்கோம், அவர் ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாரு, மதிக்க மாட்டாங்க. இது நடக்குது குடும்பத்தில். இதெல்லாம் கூட பார்க்கணும். அது அவர் சொல்றதுக்கு அவருடைய காலத்துல அது இல்லை. அதுதான் கல்வின்னு வர்றாரு. கல்வி கடைசியில் இருக்கு. அப்போ அது இருந்தாதான் போயா உனக்கு படிக்கவே தெரியாதுன்னு கேட்கிறார். உனக்கு என்ன தெரியும்? அது கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா முதல்ல இதை கேட்டுக்கிட்டா நீ வந்த இல்ல. அதனால அகவை பார்ப்பது மட்டும் இல்லை, அந்த அகவை ஒற்றுமை என்பது இன்னொன்னு. பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு 3 வயது 5 வயது ஆணுக்கு கூடுதலாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு விதிவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க. பின்னால கொடுப்பா அவனுக்கு. பின்னால என்ன ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 3 வயதோ 5 வயதோ 1 வயதோ கூடுதலா இருக்கலாம்னு. இங்க பார்த்தா பல திருமணம் அகவை முதிர்ந்த பெண்ணை காந்தியடிகள் கூட திருமணம் செய்திருக்காருன்னு நினைக்கிறேன். காந்தியடிகளுடைய துணைவியார் அகவை முதிர்ந்தவங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 பேருக்கு. யாரு? 4 பேரா? 4 ஆண்டு 4 ஆண்டு மூத்தவங்க. காந்தியாருடைய துணைவியார், காந்தியார் மூத்தவங்க. அது காரணம் என்ன? அவருடைய அன்பால அந்த குடும்பம் நடந்து இருக்கு. அவ்வளவுதான். சரி, இப்போ பாருங்க, உருவு ஒப்புமை. உருவு ஒப்புமை என்பது தலைவியர் ஒருவர் மிகவும் உயரமாகவும் ஒருவர் மிகவும் குள்ளமாகவும் இருத்தல் கூடாது. அதுவும் சரிப்பட்டு வராது. அதாவது இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, பல பேர் இருக்காங்க. தலைவன் உயரமாகவும் தலைவி குள்ளமாகவும், அல்லது தலைவன் குள்ளமாகவும் தலைவி உயரமாகவும் இருந்தா ஒத்து வருமா? அதுவும் ஒத்து வராது. அதே மாதிரி உடம்பு, நம்ம இவர் மாதிரி ஒரு உடம்பும் என்ன மாதிரி ஒரு உடம்பும் சரிப்பட்டு வராது. அதுக்கேற்ற உடம்பாக தான் பார்க்கணும். அதுதான் ஒத்து போகும். உடம்பு மட்டும் இல்லை, அதே மாதிரி உடம்பையும் பார்க்கணும், உயரத்தையும் பார்க்கணும். உயரமும் உடம்பும் 2 பேருக்கும் சரியா இருக்கா பார்க்கணும். பாருங்க, ஒப்புமை என்பது தலைவியர்கள் ஒருவர் மிகவும் குள்ளமாகவும் உயரமாகவும் இருத்தல் கூடாது, ஒத்திருத்தல் வேண்டும்.
தோற்றத்திலும் பெரும்பாலும் ஒத்திருத்தல், இருவர் மனமும் ஒத்திருத்தல் வேண்டும். இவருக்கு வேற ஒரு கொள்கை இருக்கும், இவருக்கு வேற ஒரு கொள்கை இருக்கும். இவர் மீன் கறி ஆடு மாடெல்லாம் தின்னோன்னு நினைப்பாரு, அவர் எதுவுமே வேணான்னுவாங்க. இதுதான் அந்த களவு வாழ்க்கையில ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இதை நாம பார்த்து செய்யறவங்க, இந்த மாதிரி இந்த பெற்றோர் போய் பார்த்து செய்யறவங்க இதையெல்லாம் கவனிக்கணும். அது களவு வாழ்க்கையில நடந்தது. அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டார்கள். இப்பொழுது அப்படி இல்லை, பெற்றோர் பார்த்து முடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும் அவர் சொல்லுவார். சரி, இப்போ நிறுத்த காமவாயில், இதுவும் முக்கியம். அதாவது காமவாயில்னா தெரிஞ்சுக்கலாம், ரெண்டு பேருக்கும் பார்க்கணும். பெண்ணுக்கும் காமவாயில் உண்டு, ஆணுக்கும் காமவாயில் உண்டு. அச்சா, அதை நான் விளக்கல, அதோட விட்டுறேன். அதுக்கு அடுத்து தலைவன் காம உணர்வு மிகுந்தவனாகவும் குறைவாய் உடையவனாகவும் இருப்பான். தலைவி காம உணர்வு மிகுதியானவளாக இருப்பான். இதுவும் பார்க்கணும்டா, உணர்வு. அதாவது உடல், நான் சொன்னது உடல், உணர்வும் அதுக்கு அடுத்து காமவாயில் அளவும் ஆழவும் இருத்தல் வேண்டும். சரி, அதை விட்டுட்டு குறிப்பு. காமவாயில் என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன, அதை நான் இப்போ சொல்லலை. அதாவது என்னென்ன பார்க்கணும்னு நிறைய செய்தி இருக்கிறது. பிறகு 8 அருள் ஒப்புமை. அதாவது அருள் ஒப்புமை என்பது அருள் என்னும் அன்பின் குழவி இறக்க உணர்வும். அதன்னா 7 சொல்லலையா? 7 நிறை ஒப்புமை. நிறை ஒப்புமை, நிறை ஒப்புமை என்பது கற்பு என்று சொல்லப்பெறுகின்ற உறுதி என்றார். இங்க நிறை என்பது நிறைய பேர் கற்புன்னு நினைக்கிறாங்க. தமிழ்ல கற்பு என்பதற்கு வேற பொருள், மற்றவங்க அதுக்கு வேற பொருள் கொள்ளுகிறார்கள். சமஸ்கிருதத்துல பத்தினித்தனம்னு ஒண்ணு இருக்கிறது, அதைத்தான் கற்புக்கு நேராக எல்லாரும் பார்க்கிறார்கள். தவறு. தமிழ்ல கற்பு என்றால் உறுதி, கற்பெனப்படுவது பொருள் திறம்பாமை என்றார். கற்புன்னு சொல்றதுக்கு பொருள் என்னடான்னா, சொன்ன சொல்லு மாறாமல் எதை சொன்னார்களோ அதை உறுதியாக நிறைவேற்றுதல். அதனால்தான் அது கற்பு வாழ்க்கையின் பேரு. களவு வாழ்க்கையில இவர்கள் வாக்குறுதி தந்து கொண்டார்கள், அதை நிறைவேற்றுவதுதான் கற்பு வாழ்க்கை. கற்பா இருக்கிறதுக்கு அப்புறம் அருள் ஒப்புமை. அருள் ஒப்புமை என்பது அருள் என்னும் அன்பின் குழவி இரக்க உணர்வும் அந்த இரக்க உணர்வினால் ஏற்படுகின்ற அன்புணர்வும் இருவருக்கும் வேண்டும். இதுதான் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையாகும். இந்த அருள் என்பது என்னன்னு கேட்டா, அன்பு என்பது குற்றத்தாரிடம் காட்டுவது, அருள் என்பது எல்லாரிடமும் காட்டுவது. அந்த அன்பும் அருளும் இவர்களிடத்தில் எப்படி இருக்கிறதுன்னா, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையால் வருவது. அவருக்கு வேண்டியதை அந்த அம்மா விட்டு கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு வேண்டியதை அவர் விட்டு கொடுக்கணும். இந்த விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை தான் அருள் என்கின்ற மனப்பான்மை. சரி, அதற்கு அடுத்து 9வது உணர்வு ஒப்புமை. இங்க உணர்வு என்பது இங்க அறிவு ஆகும். உணர்வுக்கு அறிவு என்று பொருள். உணர்வு அல்லது அறிவு ஒப்புமை என்பது ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ளுதலாகும். அதாவது தலைவி தலைவனையும் இருந்து தலைவன் சினமுடையவனாக இல்லாமல் தலைவன் அன்புடையவனாக இருந்து தலைவி சினமுடையவளாக இருத்தல் இல்லறம் இனிதே நடைபெறாது. இருவரும் ஓர் உணர்வு ஒத்த உணர்வு உடையவராக இருத்தல் மட்டுமே இல்லறம் நல்லறமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பாகும். 10 செல்வம். எங்க திருன்னு இருக்குது நூற்பாவுல, அதை செல்வம் என்றுதான் எல்லாரும் பொருள் கொள்றாங்க. இன்னொரு உரையாசிரியர் திருன்னா அழகு பாரு, அதுவும் வேண்டும்ன்றார். அழகு இருவருக்கும் ஒத்து இருக்கிறதான்னு பார்க்கணும், செல்வம் ஒத்து இருக்குதான்னு பார்க்கணும், அதுவும் இருக்கு.